ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் புதுசாக ஒரு இடத்துல போய் தேனியை பிடிச்சி புட்டு வாங்க போகிறோம். எப்படி புட்டு வாங்குகிறோம் அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். தேனி உங்களை பயங்கரமாக கொட்டும்போது நீங்கள் என்ன பண்ணணும் பாருங்கள். ஒரே சமயத்தில் நம்ம கையில் எவ்வளோ தேனி கொட்டியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் ரொம்ப பயனுள்ள தகவல் பல காத்துக்கிட்டு இருக்குது. தயவு செஞ்சு வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா விளக்கமும் கொடுக்கப்படும். இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதையும் நீங்கள் தெரிவிக்கலாம். வரக்கூடிய வீடியோவில் அந்த குறைகள் எல்லாமே இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக நாம் அந்த வீடியோவை கொடுக்கலாம். தேனீக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நாம் இப்போ வந்துட்டோம். இப்போ நாம் புதுசாக கொண்டு வந்திருக்கக்கூடிய தேனி பெட்டியில் இந்த பாறைகளில் இருக்கக்கூடிய தேனியை பிடிச்சு அந்த பெட்டியில் நாம் அடைக்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் முதல் தடவையாக நமது யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாம் பல இடங்களில் வித்தியாசமான முறையில் தேனீக்களை பிடிச்சி கூடுகளில் அடைச்சிருக்கோம். அந்த வீடியோவையும் நீங்கள் நமது யூடியூப் சேனலில் உங்களால் பார்க்க முடியும். இப்போ பாறையில் இருந்து அந்த அடுக்கு தேனீக்கள் எவ்வளோ அருமையாக வெளியே வந்துட்டு போகுது அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியுது. ஆமாம், தேனீக்களுடைய நிறத்தை வச்சே அது அடுக்கு தேனீக்களா அல்லது கொம்பு தேனீக்களா அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். பாறையிலிருந்து தேனியை பிடிக்க போகிறவங்க எப்போவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். எப்போவுமே தேனியை நீங்கள் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அது எந்த பாறையில் தேன் கூடை கெட்டியிருக்கு அப்படிங்கிறத முதல்ல உறுதி செஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தேன் கூடு இருக்கக்கூடிய பாறையை சுற்றிலும் இருக்கக்கூடிய பாறைகளை நாம் ஒவ்வொன்றா எடுக்கணும். நாம் இதே ஒரு பக்கமாக இருந்து பாறைகளை எடுத்துகிட்டு போகும்போது தேனீக்கள் சில சமயத்தில் களைஞ்சி பாறைகளுக்கு உள்ளே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனால் நம்மளால் தேனீக்களை பிடிக்க முடியாமல் போயிடும். பெரும்பாலும் பாறைகளில் தேனீக்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பாறைகளில் தன்னுடைய அடையை கட்டியிருக்கும். அதனால் நாம் ஒரு பாறையை நகற்றினாலே அடைகள் பிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நாம் அது எந்த பாறையில் அதோடைய அடையை கட்டியிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதை சுற்றிலும் இருக்கக்கூடிய பாறைகளை நாம் நகற்றணும். தேன்கூடு இருக்கக்கூடிய பாறைகளை நாம் நகற்றக்கூடாது. அதே சமயத்தில் இந்த தேன்கூட்டில் அதிகமாகவே நமக்கு தேனீக்கள் இருக்குது. நானும் எப்போவும் போல் எல்லா தேனீக்களையும் எடுக்கிறதுக்கு வர்ற மாதிரி தான் வந்திருந்தோம். ஆனால் இந்த தேனீக்கள் ரொம்பவே கோவமாக இருந்துச்சு. நம்மளால் அதை எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு அடைகள் பக்கத்தில் நம்ம கைகளை கொண்டு போகும்போதே ஒன்றுக்கும் மேற்பட்ட தேனீக்கள் நம்மளை தொடர்ந்து கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அதனால் நாம் கண்டிப்பாக புகையை பயன்படுத்தி தான் தேன் கூட்டை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். புகையை பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் தேனீக்கள் நம்மளை கொட்டுவதை நிறுத்தலை. தொடர்ந்து பயங்கரமாக கொட்டிகிட்டே இருந்துச்சு. பெரும்பாலும் நாம் தேனீக்களை பிடிக்க போகும்போது காலை நேரங்களில் தேனீக்களை பிடிக்கக்கூடாது. அதே சமயத்தில் மாலை நேரங்கள்லையும் நாம் தேனீக்களை பிடிக்கக்கூடாது. அதிகமாக வெயில் இருக்கக்கூடிய மதிய நேரங்களில் நாம் தேனீக்களை பிடிக்கும் பொழுது கண்டிப்பாக தேனீக்கள் நம்மளை கொட்டாது. ஆனால் நாம் இப்போ தேனி பிடிச்சிட்டு இருக்க நேரம் மத்தியானம் 12 மணி தான். ஆனாலும் தேனீக்கள் நம்மளை பயங்கரமாகவே கொட்டிகிட்டு இருந்துச்சு. காரணம், இந்த தேன் கூடு ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. அதே சமயத்தில் இப்போ நல்ல மழை காலம் அப்படிங்கிறதுனால நிறையாவே தேனை அது சேகரித்து தன்னுடைய இனத்தை பெருக்கிறதுக்காக அதிகமாகவே அது தன்னுடைய இளந்தேனீக்களை அது வளர்த்து வச்சிருந்துச்சு. அதனால் தன்னுடைய தேனீக்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் நம்மளை ரொம்பவே பயங்கரமாக கொட்டிகிட்டு இருந்துச்சு. இப்போது நாம் கஷ்டப்பட்டு ஒரு அடையை எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி முதல் அடையை பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் பயங்கரமாக நம்மளுடைய காலில் செருப்பு சுற்றி எல்லா பக்கமுமே ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அசையாமல் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன். அதே மாதிரி அது ரொம்ப கோபமாக இருந்ததால் எங்களால் தொடர்ந்து அந்த தேனியை பிடிக்க முடியலை.
இப்போ நாம் மறுபடியும் கால் வரைக்கும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து எப்படியாவது இன்றைக்கி தேனியை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறியோட மறுபடியும் தேனீக்களை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனாலும் தேனீக்கள் நம்மளை கொட்டுறதை நிறுத்தவே இல்லை. அது மீண்டும் நம்மளை ரொம்பவே பயங்கரமாக கொட்டிகிட்டு இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி நான் இது வரைக்கும் கொட்டு வாங்கினதே கிடையாது. எத்தனையோ இடத்துக்கு நாங்கள் தேனி பிடிக்க போயிருக்கோம். அப்படி போயிருக்கும்போது பெரும்பாலும் நிறைய இடத்துல ஸ்மோக்கரே யூஸ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது. அதே சமயத்தில் சில இடங்களில் சில தேனீக்கள் மட்டும்தான் 1-2 நம்மளை கொட்டும். அப்படி கொட்டிகிட்டு இருந்தாலுமே ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த தேனீக்களும் நம்மளை கொட்டுறதை நிறுத்திடும். ஆனால் இந்த கூட்டில் சுமார் ஒரு 1.5 மணி நேரமாக நம்மளும் போராடிட்டு இருக்கோம். ஆனாலும் அந்த தேனீக்களும் நம்ம கூட பயங்கரமாக போராடிட்டு இருக்கு. தேனீக்கள் பாறைகளில் தன்னுடைய அடைகளை கட்டும் பொழுது அது ஒரு சீராக கட்டாமல் ஒன்றுக்கும் மேற்பட்ட பாறைகளில் எந்த பகுதியிலலாம் இடைவெளிகள் இருக்கோ அங்கெல்லாம் தன்னுடைய அடைகளை அது கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 2-3 அடைகள் தேன் மட்டும் கிடச்சிருக்கு. இந்த அடைகள் முழுவதும் தேன் மட்டும்தான் நமக்கு இருந்துச்சு. இப்போ நாம் தேனீக்கள் கொட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு தேன் அறைகளெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனாலும் தேனீக்கள் நம்மளை பயங்கரமாக கொட்டிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நாம் ஒரு மகரந்த தட்டை எடுத்து வச்சுருக்கோம். இந்த தட்டில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தேனீக்கள் பொரிப்பதற்கு தயார் நிலையில் இருக்குது அப்படிங்கிறத. அதனால தான் இந்த தேன் கூட்டம் நம்மளை ரொம்பவே கோவமாக தாக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நமக்கு நிறைய தேனறைகள் இந்த பாறைக்கடியில் இருக்குது. பெரும்பாலும் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, எப்படி நீங்கள் இந்த தேனீக்களை பிடிச்சி கூடுகளில் அடைக்கிறீங்க அப்படிங்கிறது தான். நீங்கள் முதல்ல எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா வகையான தேனீக்களையும் நாம் கூடில் வளர்க்க முடியாது. இந்த பெட்டி தேனீக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டு தேனீக்களை மட்டும்தான் நாம் பெட்டிகளில் வளர்க்க முடியும். அதே மாதிரி இத்தாலியன் தேனீக்கள் அந்த வகையையும் நாம் பெட்டிகளில் அடைச்சி வளர்க்கலாம். அதாவது இத்தாலியன் தேனீக்கள் அளவில் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கும். அதனுடைய தேன் சேகரிக்கும் தன்மையும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் நாம் இப்போ பிடிச்சிட்டு இருக்க தேனி இந்திய வகை தேனீக்கள். இந்த தேனீக்களும் ஏறத்தாழ இத்தாலியன் வகை தேனீக்களை மாதிரியே தேனை சேகரிக்கக்கூடிய தன்மையை அதிகமாக கொண்டு இருக்கும். ஆனாலும் இத்தாலிய வகை தேனீக்கள் அளவுக்கு இதால் தேனை சேகரிக்க முடியாது. அதே மாதிரி நாம் பல இடங்களில் மரக்கிளைகளில் பார்க்கக்கூடிய கருப்பு வண்ணத்தில் காணப்படக்கூடிய கொம்பு தேனீக்களை நாம் பெட்டிகளில் அடைச்சி வளர்க்க முடியாது. அதே சமயத்தில் மலை பகுதிகளில் வாழக்கூடிய மலை தேனீக்களையும் நாம் பெட்டிகளில் அடைச்சி வளர்க்க முடியாது. அதே மாதிரி நிறைய பேர் கேட்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி எல்லா தேனீக்களையும் நீங்கள் பெட்டிக்குள்ளே பிடிச்சி அடைக்கிறீங்க அப்படிங்கிறது தான். நாம் ஒவ்வொரு தேனீக்களாக பிடிச்சி பெட்டியில் அடைக்க போகிறது கிடையாது. தேனீக்களுடைய தேன் அறைகளை எல்லாம் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பெட்டிகளில் உள்ள சட்டங்களில் பொருந்துமாறு நாம் ரப்பர் பேண்டை பயன்படுத்தி முதல்ல எல்லா அறைகளையும் பொருத்துகிறோம். அதே மாதிரி நாம் பொருத்தும்போது தேன் அறைகளை நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பெட்டிகளில் பொருத்தக்கூடாது. புழு அறை அப்படின்னு சொல்லக்கூடிய தேனீக்கள் குஞ்சு பொரிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த புழு அறைகளை நாம் பயன்படுத்தலாம். அந்த புழு அறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பகுதிகளிலையுமே ராணி தேனி முட்டையிட்டு குஞ்சுகளை பொரிக்கும் தன்மையை அந்த அறைகளை பெற்றிருக்கும். அதனால் நாம் அந்த அறைகளை கைகளை கொண்டு அழுத்தி நசுக்காமல் அதை நாம் ரொம்ப கவனமாக பிடித்து நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய பெட்டிகளில் அந்த ஃப்ரேமில் வச்சு நாம் அந்த பெட்டிகளில் வைக்கணும். அப்படி வைக்கும்போது அந்த அறைகள் கீழே விழாமல் இருக்கிறதுக்காக நாம் ரப்பர் பேண்டை அந்த அறைகளை சுற்றி
நாம் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி அந்த கூடுகளில் எல்லா அறைகளையும் வச்சதுக்கப்புறம் எப்படி அந்த தேனீக்கள் எல்லாமே கூடுகளில் அடைஞ்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக அடையாது. அந்த தேனீக்கள் எல்லாமே ராணி தேனி எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் வாழும். ராணி தேனி ஒருவேளை இந்த பாறையில் இருந்து பறந்து வேறு மரக்கிளைக்கு போச்சு அப்படின்னா எல்லா தேனீக்களும் அந்த மரக்கிளைக்கு தான் பறந்து போகும். அது தன்னுடைய அறைகள் இங்கே இருக்குது, அதனால் நாம் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு அது எப்போவுமே இருக்காது. ராணி தேனி எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கும். அதனால் நம்மளுடைய அடுத்த கட்ட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அறைகளை எல்லாத்தையும் நாம் கொண்டு வந்திருக்க கூடுகளில் கட்டினதுக்கப்புறமா ராணி தேனி எங்கே இருக்குது அப்படிங்கிறத நாம் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். ராணி தேனி அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மள பல பேருக்கு தெரியாது. நம்ம இந்த வீடியோவில் ராணி தேனியை உங்களுக்கு ரொம்ப தெளிவாக காட்ட முடியாது. ஏன் அப்படின்னா நாம் தேனியை எப்போ நமக்கு அது கிடைக்கும், அது கிடைச்ச உடனே அதை நாம் பிடிச்சி இந்த கூடில் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அதாவது அந்த கூடில் இருக்கக்கூடிய ஒரு கூடிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராணி தேனியை நாம் எடுத்து காட்டலாம். ஆனால் புதுசாக நாம் ஒரு இடத்துல பிடிக்கும்போது அந்த ராணி தேனி எங்கேயாவது அது நம்ம கையிலேருந்து நழுவி பறந்து போவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பறந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த மொத்த கூட்டமும் நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால தான் நாம் ராணி தேனியை பிடித்த உடனே அந்த கூடில் நாம் அதை உள்ளே விட்டுருவோம். சில கூடுகளில் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராணி தேனியுடைய ரெக்கையை சின்னதாக வெட்டி அந்த கூடுகளில் விடுவாங்க. அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குயின் கேஜ், அதாவது ராணியை அடைச்சி வைக்கக்கூடிய அறையை பயன்படுத்தி ராணியை சிறப்பிடித்து அந்த நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பெட்டியில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாசனையை கண்டுபிடிச்சி எல்லா வேலைக்கார தேனீக்களும் அந்த பெட்டியில் அடைஞ்சிரும். அதாவது ஒவ்வொரு ராணி தேனீக்கும் ஒவ்வொரு விதமான வாசனை உண்டு. அந்த வாசனையை கொண்டு தான் அந்த ஒரு கூடானது ஒரு நாடாக இயங்கும். அந்த நாட்டுக்கு கண்டிப்பாக பாதுகாப்புக்கு என சில தேனீக்களும், அந்த நாட்டினுடைய உணவு உற்பத்தி மற்றும் உணவு தேவைக்காக பல தேனீக்களும் அந்த நாட்டில் இயங்கிக்கிட்டே இருக்கும். இப்போது நம்மளை பயங்கரமாக தேனீக்கள் ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நாம் அப்படியே அசையாமல் நிற்கிறோம். பெரும்பாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க தேனீக்கள் கொட்டுனா நாம் அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடணும் அப்படின்னு சொல்லி. அந்த தவறை மட்டும் நீங்கள் என்றைக்குமே செய்யக்கூடாது. தேனீக்கள் உங்களை கொட்டும் பொழுது நீங்கள் சிலை மாதிரி அப்படியே அசையாமல் நிற்கணும். அப்படி நின்னீங்க அப்படின்னா உங்களை 1-2 தேனீக்கள் மட்டும்தான் கொட்டும். நிறைய தேனீக்கள் உங்களை கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அறைகளில் எடுக்கும் பொழுது நம்ம கைகளில் நிறையா தேனீக்கள் நம்மளை கொட்டியிருக்கு. அப்படி கொட்டுறதுனால அந்த தேனியோட கொடுக்குகள் எல்லாமே நம்மளுடைய கை உறையில் இருக்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த கொடுக்குகளை இழந்த எல்லா தேனீக்களுமே கண்டிப்பாக கொஞ்ச நேரத்தில் இறந்துடும். ஏன் அப்படின்னா அதனுடைய வால் பகுதி இல்லாமல் அதால் உயிர் வாழ முடியாது. அந்த வால் பகுதியின் நுனீர் பகுதியில் தான் இந்த கொடுக்குகள் இருக்குது. இப்போ நாம் ஒரு வழியாக ராணி தேனியை பிடிச்சு இந்த கூட்டில் நாம் அடைச்சிட்டோம். ஆனாலும் இன்னும் தேனீக்கள் ரொம்பவே கோபமாக இருக்குது. நீங்களே பார்க்கலாம் எவ்வளவு பாறைகளில் எவ்வளவு அறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்களால் உங்களுக்கு இந்த வீடியோவில் ராணி தேனியை தெளிவாக காட்ட முடியலை. ஏன் அப்படின்னா ராணி தேனி திடீரென்று ஒரு பாறையில் ஊர்ந்து போயிட்டுருக்கும்போது அதோடைய பின்தொடர்ந்து நிறைய கூட்டமான தேனீக்கள் போகும்போது அதை நான் பிடிச்சு இப்போ அந்த கூட்டில் அந்த ராணி தேனியை நாங்கள் உள்ளே வச்சுருக்கோம். அதனால் ராணி தேனி உள்ளே இருக்கிறதுனால எல்லா தேனீக்களுமே இப்போ அந்த கூட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டு. அதே மாதிரி நாம் இப்போ ஒரு இடத்துலேருந்து புதுசாக தேனீக்களை பிடிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த புழு அறைகளில் பெரும்பாலான நல்ல அறைகளை நாம் அந்த பெட்டியில் பொருத்திடணும். அதே மாதிரி எல்லா அறைகளையும் கட்டாயம் உள்ளே பொருத்தணும் அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நாம் அதிகப்படியான அறைகளை உள்ளே பொருத்தும் பொழுது எல்லா தேனீக்களுமே அந்த புழுகளுக்கு உணவு கொடுத்து அதால் வளர்க்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அது பாறைகளில் இருக்கும் பொழுது அது சின்ன வயசுலேருந்தே அந்த இடத்துல அது பழகினதுனால அதால் அந்த குஞ்சுகளை ஈஸியாக வளர்க்க முடியும். ஆனால் நாம் இப்போ பெட்டியில் அடைக்கும் பொழுது நிறைய தேனீக்களை நாம் இழந்துருவோம். அப்படி இழக்கும் பொழுது குறைவான தேனீ கூட்டம் அதிகமான புழுக்களை வளர்க்குறது கஷ்டமாயிரும். அதனால் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பெட்டிகளில் ஒரு 5 அறைகளில் மட்டும் நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய புழு அறைகளை நாம் பொறுத்துகிறோம்.
அதற்கு அப்புறமா மீதி அறைகளை நாம் பொருத்தாமல் வெளியில் வச்சிடணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எடுக்கிற எல்லா புழு அறைகளையும் உள்ளே பொருத்திடுவாங்க. அப்படி பொருத்தும் பொழுது அந்த அறைகள் எல்லாம் சரியாக பராமரிக்கப்படாமல் அதில் எளிதாக அந்து பூச்சி அப்புறம் அந்த மெழுகு புழுக்கள் அந்த பூச்சை தாக்கும். அதனால் இந்த கூட்டில் இருந்து தேனீக்கள் எல்லாமே கொஞ்ச நாளில் பறந்து போயிடும். அதனால் நாம் குறைவான அளவில் உள்ள புழு அறைகளை நாம் பொருத்தும் பொழுது அந்த தேனீக்கள் அந்த கூட்டத்தை நல்லாவே பாதுகாத்து தன்னுடைய இனத்தை மறுபடியும் வேகமாக அந்த கூடுகளில் பெருக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்களும் இனிமேல் எங்கேயும் தேனி பிடிக்கும் பொழுது குறைவான அறைகள் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த அறைகளை நீங்கள் அப்படியே பொருத்திடலாம். 7 அறைகள் 5 அறைகளுக்கு மேலே இருக்கும் பொழுது அதில் நல்ல அறைகளை நாம் தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் கூடுகளில் பொருத்துங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நல்ல கூடாக இந்த கூடு உங்களுக்கு மாறுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ராணி தேனியை நாம் பிடித்ததுனால இனிமேல் நாம் ரொம்ப தைரியமாக புகையை பயன்படுத்தலாம். அதே சமயத்தில் தேன் அறைகளையும் நாம் வேகமாக கையாளலாம். நம்ம என்ன தான் இனிமேல் பண்ணினாலும் எல்லா தேனீக்களும் பார்த்திங்க அப்படின்னா கூடுகளுக்கு உள்ளே போகிறதுக்கான முயற்சியை மட்டும்தான் அது எடுக்கும். ஏன் அப்படின்னா ராணி தேனி அந்த கூட்டுக்கு உள்ளே தான் இருக்குது. அதனால் இனிமேல் நாம் ரொம்பவே தைரியமாக அந்த தேனீக்களை நாம் கலைக்கலாம். இப்படி கலைக்கும் பொழுது நாம் அந்த தேன் அறைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த பாறைகளை நாம் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் அப்புறப்படுத்தணும். நாம் அப்படியே அப்புறப்படுத்தாமல் அப்படியே வைக்கும் பொழுது சில சமயங்களில் கொஞ்சம் கூட்டமான தேனீக்கள் அந்த பாறைகளுக்குள்ளேயே தங்கி அது நமக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நாம் அந்த பாறைகளை கண்டிப்பாக நகற்றி அந்த இடுக்குகளில் ஏதாவது தேனீ கூட்டங்கள் ஒளிஞ்சிட்ருக்கா அப்படிங்கிறத நாம் கண்டிப்பாக ஆராயணும். அப்படி ஆராயிறதுனால நமக்கு அதிகப்படியான தேனீக்கள் இன்னும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேனீக்கள் மனிதர்களை விட ரொம்பவே ஞாபக சக்தி உடையவை. அதே சமயத்தில் அதுக்கு அறிவும் ரொம்பவே அதிகம். யார் தேன் கூட்டை கலைக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் தேனீக்கள் கண்டிப்பாக கொட்டும். பக்கத்தில் இருக்கவங்கள பெரும்பாலும் கொட்டுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஆனாலும் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கவங்க அதற்கு இடையூறு செய்கிற மாதிரி கைகள் மற்றும் கால்களை வேகமாக ஆட்டக்கூடாது. அதே சமயத்தில் அவங்க அசையாமல் பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை பார்க்கும் பொழுது தேனி கண்டிப்பாக அவங்கள கொட்டுவது கிடையாது. யார் தேன் கூட கலைக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் தேனீக்கள் கொட்டும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தேனீக்களுக்கு ரொம்பவே அறிவு அதிகம். அந்த தேன் கூட்டத்திலிருந்து ஏதாவது ஒரு தேனி நம்மளை கொட்டும் பொழுது அந்த கொடுக்கிலிருந்து வெளியே வரக்கூடிய ஐசோபென்டைல் அப்படிங்கிறக்கூடிய ஒரு வேதிப்பொருள் நம்மளை சுற்றிலும் ஒரு விதமான ஒரு வாசனையை அந்த தேனீக்களுக்கு வெளிப்படுத்தும். அதனால் நாம் அந்த தேனீ கூட்டத்தின் எதிரியாக மாற்றப்படுதோம். அதனால் எல்லா தேனீக்களும் அந்த வாசனை யார் மேலே வீசுதோ அவங்கள தான் அதிகமாக கொட்டும். அதனால் பக்கத்தில் வேடிக்கை பார்க்குறவங்கள தேனீக்கள் கொட்டுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதை மாதிரி நாங்கள் பல இடங்களில் பிடித்த தேனீக்கள் வீடியோ நமது யூடியூப் சேனலில் இருக்குது. மறக்காமல் எல்லா வீடியோவையும் பாருங்கள். நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.